மனோஜவம் மாருததுல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. மெஜஸ்டிக் அஸ்ட்ராலஜிக்கல் சென்டர் யூடியூப் சேனல் வழியாக உங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷப்படுறோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கால சர்ப்ப தோஷத்துக்குள்ளே மாட்டிய சூழல் எப்படிப்பட்ட சூழலாக இருக்கும், என்ன மாதிரியான பலன்கள் பலாபலன்களை பார்க்கலாம் அப்படின்னு. இந்த வீடியோ நம்ம போடுறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, நம்ம அன்பர் ஒருத்தர் பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தார், கால சர்ப்ப தோஷத்துக்குள்ளே இருக்கிறனால தான் பெரிய அளவிலான மாற்றங்கள், தடுமாற்றங்கள், பிரச்சனைகளுக்கு பின் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு கோட்டிங் பண்ணியிருந்தோம் ஒரு விஷயத்தை. அப்போ இன்னும் எவ்வளோ நாளைக்கு இது இருக்குது, எதில் நாங்கள் பார்த்து இருந்துக்கணும், பொது பலன்களை சொல்லுங்கள், எல்லாருமே எதில் பார்த்து இருந்துக்க வேண்டியதை காலகட்டமாக இது இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார். ஸோ அப்போ அதுக்கு உண்டான பதிலாக இந்த கால சர்ப்ப தோஷம் 3 மாதத்துக்கு இன்னும் இருக்குது. இந்த ஏப்ரல் 23ஆம் தேதியெல்லாம் பார்த்திங்கன்னா கால சர்ப்ப தோஷத்துக்குள்ளே தான் இருக்குது. ஏப்ரல் பார்த்திங்கன்னா கணக்கு போட்டிங்கன்னா 16ஆம் தேதியிலேருந்தே பார்த்திங்கன்னா 17ஆம் தேதியிலேருந்தே கால சர்ப்ப தோஷத்துக்குள்ளேயே இருக்குது. இதில் ஒரே ஒரு விஷயம், நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கால சர்ப்ப தோஷத்தில் குழந்தைங்க பிறந்தா 40 வயசுக்கு அப்புறம் பெரிய அளவிலான மாற்றங்கள், ஏற்றங்கள் உண்டு அப்படின்ற மாதிரி ஜாதகத்தை பார்த்து ஜோதிடர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படின்றது ஒரு பக்கம். அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் இன்றைய சூழல் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ பாருங்கள், இந்த பராபவ வருஷத்தில் பார்த்திங்கன்னா வைகாசி மாதம் அப்படின்றது இந்த அமைப்பில் இருக்குது. இதில் சந்திரன் மட்டும் மிஸ் ஆகிருப்பார். அவர் தினைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்து 2.25 நாளில் இங்கேருந்து இங்கேருந்து அங்கேன்னு ஷிஃப்ட் ஆகி போயிட்டுருப்பார். அதனால் அதை வச்சு பெரிய அளவிலான கணிப்புகளை எதிர்பார்ப்புகளை நம்ம பண்ண முடியாதுன்றனால அதை விட்டுட்டோம். பட் அதையும் நடுவில் கொண்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான திசன், இந்த பொசிஷன், பிளானட்டரி பொசிஷன் அப்படிங்கிற ராகு கேதுக்களுக்குள்ளே எல்லாரும் உட்காந்துட்டாங்க. இது என்ன மாதிரியான பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சூரியன் வைகாசி மாதம் ஆரம்பத்தில் இங்கே வந்துடுவார். இது வருஷம் நடக்கிறது. புதன் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே கொஞ்சம் முன்னாடியோ அவர் கூடயோ வந்துடுவார். ஓகே, சுக்கிரன் அப்படின்ற 3 கூட்டுக்கிறவங்களும் இங்கே சேருது. ஸோ இந்த வைகாசி மாதத்துக்கு முன்னாடி இருந்தே சுக்கிரன் இங்கே இருக்குது. இன்றைய காலகட்டத்திலேயும் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கு. வாக்கு எண்ணிக்கை நடந்துச்சு பார்த்திங்களா, அன்றைக்கும் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கு அப்படின்றத பார்த்தோம். இப்போ இந்த சுக்கிரன் கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணார், இங்கேருந்து ஜம்ப் பண்ணி மிதுனத்துக்கு போயிடுறார். ஸோ அங்கேருந்து லாஸ்ட் இந்த மாத கடைசியில் என்ன பண்ணுறாரு, அப்படியே ஜம்ப் பண்ணி அடுத்த மாதம் ஆனி மாதம்ங்கிறப்ப இங்கே போய் சேர்ந்துருவார். அப்போ சுக்கிரன் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த சூரியனோடு சேர்ந்த கிரகங்கள், இந்த கூட்டு கிரகங்கள், முக்கூட்டு கிரகங்கள்ன்ற மாதிரி வரும். சரி, இந்த ராகு கேதுக்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ஆள் செவ்வாய் ஆட்சி பெறுறார் இந்த வருடத்தில். இந்த வருடத்தில் இந்த செவ்வாய் பகவான் சனியோடு இருக்கும் காலம் பெரிய அளவிலான போர் பதற்றத்தை கொடுத்தார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ இந்த பதற்றம் நிலவுமா அப்படின்னு கேட்டால், இப்போ சனி அப்படின்ற ஒரு சனியினுடைய காலில் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்படின்றது ஒரு பக்கம். அப்புறம் வக்ரம் ஆக போகிறாரு அப்படின்றது அது ஒரு பக்கம் இருக்குது. ஆக சனி அப்படின்றது கடலில் இருக்குது. கடல் அப்படின்னா மீன் இருக்கிற மீனராசி. அப்போ செவ்வாய் பகவான் மீனராசியிலே இருக்கும்பொழுது பெரிய அளவிலான கடல் பதற்றம், இந்த மாதிரி நீரிணையை ஜலசந்தியில் பார்த்திங்கன்னா நிறுத்தி வச்சுட்டாங்க, பெரிய அளவிலான பதற்றங்கள் உண்டு பண்ணுது. சனின்னா பெட்ரோலியம் போன்ற தாது பொருட்கள், கண்ணுக்கு தெரியாத குருடாயில், இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் சொல்கிறது. ஆக இதெல்லாம் கடலில் மாட்டிக்கிச்சு. இதில் சனி பகவான் அப்படின்றது அமெரிக்கா. அப்போ அமெரிக்கா பார்த்திங்கன்னா நடுக்கடலில் மாட்டிக்கும், அமெரிக்காவுக்கு பெரிய பலத்தை அடி விழும் அப்படின்றதெல்லாம் நம்ம கணிச்சு சொல்லியிருந்தோம். இப்போ இந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் இந்த காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த செவ்வாய் அப்படின்றது பார்த்திங்கன்னா சிகப்பு கலரை காட்டுறது. அப்போ யார் யார் கொடியில் சிகப்பு கலரை காட்டியிருக்காங்க, அரேபியன் கண்ட்ரீஸ்லாம் பாருங்கள் சிகப்பு கலரை காட்டியிருப்பாங்க. ஸோ சிகப்பு கலரை காட்டுற இந்த ஈரான், ஈராக்கு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் நல்ல வலுப்பெறும். ஸோ ஈரான் தன்னுடைய பிரதிநிதித்துவத்தை இந்த நேரத்தில் காட்ட வரும்.
அப்போ போர் பதற்றம் அப்படின்றது தனியாத சூழல் தான் இந்த ஒரு மாதம் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஏன்னா இந்த செவ்வாய் பகவான் போருக்குரிய கிரகம். ஸோ போருக்குரிய கிரகம் இங்கே இருக்கார். ஸோ தீ அப்படின்ற அந்த இடத்துல செவ்வாய் கிரகம் இருப்பதால் இந்த செவ்வாய் கிரகம் இந்த இடம் அந்த மேச ராசி அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈரான் போன்ற நாடுகளையெல்லாம் உள்ளடக்கியிருக்கு. அப்போ இந்த ஈரான் போன்ற நாடுகளில் பதட்டம் தனியாது, இன்னும் உக்கிரமாக இன்னும் என்ன பிரச்சனையை கொடுக்கலாம், எப்படி வந்து தாக்கலாம் அப்படின்றத வந்து யோசித்து தாக்க ஆரம்பிக்குவாங்க. ஆக இந்த ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் பெரிய அளவிலான பதற்றத்தில் தான் இருப்பாங்க அப்படின்றது தெரிய வருது. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் ராகுவினுடைய 3ஆம் பார்வையில் சிக்கும் காலம் இது. இப்போ ராகு கேதுக்களுக்குள்ளே எல்லாமே சிக்கியிருக்கான், அது ஒரு மைனஸு. அதில் இவர் ஆட்சி பெற்றாலும் ராகு சமாச்சாரத்தில் வந்து உட்கார்ந்துருக்கார் அப்படின்றோம். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராகு சூரியன் செவ்வாய் வந்து இந்த மாத கடைசியில் சூரியனுடைய காலில் போவார், கார்த்திகையினுடைய காலில். அந்த நேரத்தில் இந்த ராகு என்ன பண்ணுவார்னா திரும்ப பெரிய அளவிலான போர் பதற்றத்தை ஏற்படுத்துவார். அப்போ இந்த மாத கடைசியில் ஒரு 10 நாள் இல்லை ஒரு 7 நாள் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவிலான பதற்றத்தை உண்டு பண்ணுவார் அப்படின்றத சொல்ல வர்றோம். அப்போ இந்த வைகாசி மாதத்தின் கடைசி அப்படின்றோம். இந்த வைகாசி மாதம் கடைசியில் செவ்வாய் கிளர்ச்சிக்காரகனாக மாறி பெரிய அளவிலான கிளர்ச்சிகளை செய்வார் அப்படின்றத இந்த இடத்துல பார்க்குறோம். அப்புறம் பாருங்கள், இந்த சூரியன் சுக்கிரன் புதன், சுக்கிரன் ஏற்கனவே இங்கே இருக்கார். ஸோ வைகாசி மாதங்கிறனால சூரியன் இங்கே வந்துட்டார், புதன் ஏற்கனவே இப்போ இங்கே இருக்கார். அப்போ இந்த சூரியன் புதன் சேரும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அனல் காற்று அப்படின்றது, சூரியன் புதன் சேர்க்கை அப்படின்றது அனல் காற்றை கொடுக்கும். ஸோ இது நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து அதிக இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதமாக அந்த சூரியன் புதன் சேம் காம்பினேஷன் இருக்கிறப்பெல்லாம் பெரிய அளவிலான வெப்ப சலனங்கள், பெரிய அளவிலான வெப்பத்தில் மாற்றங்கள் இதுதான் வந்து இருந்தது. பொதுவாக இந்த வைகாசி மாதம் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா சித்திரையிலிருந்து வைகாசிக்குள்ளே சூரியன் உச்சமடைஞ்சு உச்சம் தணிந்து இந்த இடத்துல இருக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் தான் இந்த கோடை விடுமுறை விடுறோம் அப்படின்ற மாதிரி. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இது என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சூரியன் வெப்பம் அப்படின்றது அதிகமாக வரும் காலம் இந்த காலம். அப்போ இது வந்து நிவர்த்தி காலமும் இந்த வைகாசி மாதத்தில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை வந்து நிவர்த்தி ஆகிடும், கத்திரி வெயில் நிவர்த்தி ஆகிறத பற்றி தான் இவ்வளோ நேரம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ சூரியன் புதனோடு சுக்கிரன் சேரும் இந்த காலம், நல்லா கேட்டுக்கணும், சூரியன் புதனோடு சுக்கிரன் சேரும் இந்த காலம் அப்படின்றது வந்து சுக்கிரன்னா மலை கிரகம், சுக்கிரன்னா வண்டி வாகனங்களை சொல்கிறது, பெண்களை சொல்கிறது. அப்போ பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக நிகழும், கவர்மெண்ட்டு அதை தடுக்கும் அல்லது அதற்கு உண்டான ஏதாவது ஒரு முன்னெடுப்புகளை கவர்மெண்ட்டு செய்யும் அப்படின்னும். அப்போ இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அதிரடிப்படை அப்படின்னு சொல்லி முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதை பற்றி பெரிய அளவில் யோசித்து என்ன மாதிரியான ஒரு ஆர்கனைசேஷனல் செட்டப் செஞ்சு பெரிய அளவில் பெண்களையும் தாய்மார்களையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொண்டு வருவாங்க அப்படின்றது இங்கே பார்ப்போம். அப்புறம் மலேசியா, ஜப்பான், இந்தோனேசியா இது போன்ற நாடுகள், இந்த மாதிரி நாடுகளில் தீவுகளில் இலங்கை முதற்கொண்டு இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வெள்ள அபாய எச்சரிக்கை இருக்குது இந்த ஒரு மாதம். இந்த ஒரு மாதம் மட்டும் இல்லை, இந்த ராகு கேது இருக்கிறது பாருங்கள், அவங்க இடத்துல அப்படியே இருக்காங்க. இந்த சுக்கிரன் இதுக்கப்புறம் தான் இங்கேருந்து இங்கே போவார், எப்போ ஆடி மாதத்தில். ஆக இந்த 3 மாதத்துலேயும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவிலான இந்தியா மற்றும் அல்லாது மலேசியா, சிங்கப்பூர், இங்கிலாந்து, இலங்கை இது பக்கத்தில் இருக்கிற நாடுகள், இந்த நாடுகள் அது அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவும் அடக்கம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவிலான புயல் காற்றுக்கள் வீசும், மழை பாதிப்புகள் இருக்கும், கடல் நீர் உள்வாங்கிறது இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எதிர்பார்க்கலாம். மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம்லாம், அதாவது ராகு கேதுக்களுக்கு மத்தியில் இந்த 3 பேர் மாட்டிக்கிட்ட இந்த சமயத்தில் வந்து மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசத்தில் பெரிய அளவிலான வெள்ள அபாய எச்சரிக்கைகளை எதிர்பார்க்கலாம். அப்போ மத்திய பிரதேசத்துலேயும் மகாராஷ்டிரா, மும்பை, நாசிக் போன்ற இடங்கள்லாம் பெரிய அளவிலான இந்த மழை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுறது இது மாதிரியான விஷயங்களை வந்து எதிர்பார்க்கலாம்
அப்படின்றோம். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இந்த இடத்துல வைக்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தபடியாக இந்த ராகு குருன்றனால தான் ஒரு மேனேஜ்மெண்ட் அமையாமல் போகுது. இப்போ இங்கேயும் சரி மேற்கு வங்கத்துலேயும் சரி பெரிய அளவிலான பிரச்சனைகளுக்கு அடுத்து தான் ஒரு கவர்மெண்ட் அமையுது. காரணம் என்னென்னா ராகுவுக்கு 5ல் குரு. அப்போ இந்த குரு பகவான் இங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிறார் வைகாசி மாதத்துலேயே. இங்கே இருக்கிற நான் இங்கே போயிடுறேன் அப்படின்னு 26ஆம் தேதி 5ஆம் மாதம். அப்போ அது வந்து வைகாசி மாதம் தான் வரும். அந்த வைகாசி மாதத்தில் குரு பகவான் இங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் தான் ஸ்டேபிளான ஒரு விஷயம், ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்றது வந்து தமிழ்நாட்டுக்கு சரி மற்ற மாநிலங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்க முடியும் அப்படின்றத இந்த சமயத்தில் சொல்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரிசா பீகார் போன்ற மாநிலங்களில் கல்வி அறிவு அதிகப்படுத்துறதுக்கு என்ன வழிமுறை இருக்கோ அதை அதிகப்படுத்துவாங்க அப்படின்றது சொல்கிறோம். ஸோ சூரியன் உச்சமாகும் இந்த காலம் எப்போ, இந்த சித்திரை மாதம், இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் செட்டப் அமைகிறது. பெரிய அளவிலான பங்களிப்புகள் கவர்மெண்ட்லேருந்து இந்த சட்டத்திட்டங்கள்லாம் இயற்றுறது, பெரிய சட்டங்கள்லாம் அமலுக்கு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த சித்திரை மற்றும் வைகாசி மாத காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்றது சொல்கிறோம். அப்போ 3ஆம் அதிபதி காற்று அதிபதி வந்து சூரியனோடு நில அதிபதியோடு சேரும் பொழுது லக்னத்துக்கு 3 காற்று ஆக இந்த தீ அப்படின்ற சூரியனோடு சேரும் பொழுது வெப்ப சலனங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லும். இதோடு சுக்கிரன் அப்படின்ற மலை கிரகம் சேரும் பொழுது வெப்ப சலனம் மாதிரியே சலனங்கள் உண்டாகி காற்று அதிகமாக வீசி புயல் சின்னங்கள் வர்றது, கடல் கொந்தளிக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த ராகு கேதுகளுக்கு நடுவில் இந்த 3 பேரும் மாட்டியிருக்கிற இந்த காலம் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அதே மாதிரி அடுத்தபடியாக என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நீர் ராசியில் சனி பகவான் இருக்கார் அப்படின்றத பார்க்குறோம். சனி பகவான்னா மக்கள் நீரில் மாட்டிக்கொள்ளும் உண்டான வேலை இருக்குது. அப்போ இலங்கை, ஜப்பான், இந்தோனேசியா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தீவுகள், நம்ம அந்தமான் நிக்கோபார் தீவு, கச்சத்தீவு, இது மாதிரி சின்ன சின்ன தீவுகளில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் பெருக்கெடுத்து ஓட வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அப்போ இந்த கடலில் சனி பகவான் மக்கள் இருக்காங்க. காலபுருஷ தத்துவத்துக்கு 11 மற்றும் 10ஆம் அதிபதி சனி பகவான் 12ல் போயிட்டார். அப்போ லாபம் அப்படின்றத எதிர்பார்க்க முடியாது, மக்களுக்கு பெருத்த நஷ்டங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்றது. அப்போ இந்த காலகட்டத்தில் நில அதிர்வுகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ராகு கேதுகளுக்கு நடுவில் நிலம், தீ அப்படின்னு சொல்லப்படுற சூரிய பகவான் இங்கே போயிட்டார். செவ்வாய் பகவான் ஆட்சி ஆகிறார் தீ அப்படின்றது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது காற்று ராசி அப்படின்னு பார்க்குறோம், இது 3மே நீர் ராசின்னு பார்க்குறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காற்று நீர் ரெண்டும் சேர்கிற இடம் தான் இந்த இடத்த நம்ம பார்க்குறோம். அப்போ நிலநடுக்கங்கள் உண்டாக வாய்ப்பு இருக்குது. பெரிய பெரிய நாடுகள், வளர்ந்த நாடுகள், கஷ்டப்பட்டு வந்த நாடுகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிலநடுக்கம், சுனாமி எச்சரிக்கை வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. இந்த ராகு கேதுக்களுக்குள்ளார இருக்கும் பொழுது தான் இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் சுனாமியை பார்த்தார்கள் அப்படின்றது ஞாபகம் வருது நமக்கு. ஸோ இந்த காலகட்டத்தில், இந்த வைகாசி மாத காலகட்டத்தில் பெரிய அளவிலான சுனாமி, நீர்நிலைகள் பெருக்கெடுத்து ஓடுறது, மண் அரிப்பு ஏற்படுறது, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசாங்கங்களில் பிரச்சனைகள் வர்றது, அப்புறம் வந்து பெண்கள் பாதுகாப்புக்காக புது சட்டங்கள் இயற்றுறது. ஏன்னா சனி பகவான் வந்து சுக்கிர பகவானை பார்த்துக்கிட்டு இருக்கார். அப்போ சுக்கிரன் அப்படின்ற அவர் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமான் அப்படின்ற ஒரு கண் பற்றிருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து மக்களை சமமாக பார்க்கின்ற ஒரு சில சட்டத்திட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வரும். அப்போ பீகார், ஒரிசா, மேற்கு வங்கம், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த என்ன சொல்கிறது, நம்மளுடைய இந்த மத்திய பிரதேசம் மாநிலங்கள், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் மாநிலம், தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடலோர பகுதிகளில் கடல் உள்வாங்கிறது, கடலில் அதிகமான சீற்றங்கள் ஏற்படுறதெல்லாம் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். அப்போ கடலோர மக்கள், மீனவர்களுக்கு பெருமளவு பாதிப்பு இருக்குது அப்படின்றத சொல்கிறோம். ஸோ அடுத்தபடியாக இந்த வைகாசி மாதத்தை தாண்டி ஆனி மாதத்துக்கு வந்து பார்க்குறோம்.
இப்போ ஆனி மாதமாச்சு நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தா அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. அதே மாதிரியான பலன்களை தான் வந்து எதிர்பார்க்க முடியும். சின்ன சின்ன மாற்றங்கள் இருந்தாலும் அதே பலன் தான். என்ன அப்படின்னா இந்த ராகு கேதுகளுக்குள்ளேயே மறுபடியும் எல்லாருமே அடங்கிட்டாங்க. இந்த சுக்கிர பகவான் என்ன பண்ணுறாரு, இங்கே வந்துடுறாரு. இந்த மாதத்துலேயே வைகாசி மாதத்துலேயே மிதுனத்துக்கு வந்துடுறாரு. ஸோ இந்த ஆனி மாதம் அப்படின்றப்ப இந்த மிதுனத்துலேருந்து நைஸாக நகர்ந்து அந்த ஆனி மாத கடைசியில் என்ன பண்ணுறாரு, இங்கே நம்ம கடகத்துக்கு வந்துடுறாரு. கடகம் அப்படின்றது என்ன, நீர் ராசி. அதே மாதிரி இந்த குரு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகண்டம் அப்படின்னு சொல்கிறது, பெரிய மதிநுட்பம் வாய்ந்த அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு. அப்போ இந்த குருவும் சுக்கிரனும் இந்த ரெண்டு பேரும் அசுரகுரு தேவகுரு ரெண்டு பேருமே கடல் அல்லது நீர் அப்படின்ற இடத்துல மாட்டிக்கிட்டாங்க. சரி, ரைட்டு. அதோட சனி பகவானும் நீர் ராசியிலே தான் பிரவேசிக்கிறார். அப்போ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் சமயத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு அப்படின்றது வந்து திரும்ப நீரால் பெரிய கண்டங்களை உண்டு பண்ணும். மலேசியா, சிங்கப்பூர், ஜப்பான் போன்ற நாடுகளில் நீரால் ஆபத்துகள் ஏற்படும். தீவுகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம தீவுன்னு எடுத்துக்குவோம். இந்த தீவுகள் எல்லாம் பெரிய அளவிலான பிரச்சனைகள் ஏற்படும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ராகுவுக்கு சூரியன் நேராக வர்றாரு, 5ல் கனெக்ட் ஆகுறாரு. சுக்கிரன் ஆரம்பத்தில் கனெக்ட் ஆகிறாரு, புதன் அந்த மாதம் பூரா கனெக்ட் ஆகுறாரு அப்படின்றத இங்கே நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த நேரத்தில் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னா இந்த கும்ப வீடு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமெரிக்கா அப்படின்னு எடுத்துக்கோம். அப்போ அமெரிக்கா அப்படின்றதோட திரிகோணத்தில் சூரியன் சேருது. அப்போ அமெரிக்காவில் அரசியல் மாற்றம் ஏற்படும் வாய்ப்பு இருக்குது. அமெரிக்காவில் அரசியல் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த சூரியன் புதனோடு சேரும் காலம் அப்படின்னும் பொழுது பெரிய அளவிலான மக்கள் சிந்திக்கிற செய்கிற செயல் சிந்திக்கிற விஷயம் அப்படின்றது வந்து சற்று மாறுபடும் அப்படின்றது. அப்போ பொருளாதாரத்தில் பெரிய அளவில் மாற்றங்கள் அமெரிக்காவுக்கு இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம். சரி, இப்போ இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த ராகுவுக்கு கனெக்ஷனில் சூரியன் புதன் வரும்போது ராகு என்பவர் சூரியனை விட பவர்ஃபுல்லான ஆள், அது நமக்கு எல்லாம் தெரியும். ராகு வந்து சூரியனை விழுங்கக்கூடிய ஆள் இருக்கிறனால விழுங்கும் பொழுது சூரிய கிரகணம் ஏற்படுது. அப்போ இந்த ராகு சூரியனை கனெக்ட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கப்பல்கள், சரக்கு கப்பல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடுக்கடலில் மிதக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ டாலரின் மதிப்பு குறைய வாய்ப்பு இருக்குது. அமெரிக்கா இந்த மாதம் அமெரிக்காவுக்கு பெருத்த அடியை கொடுக்கும் அப்படின்ற பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த மாதிரி நேரங்களில் மற்ற என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் ஆட்சி பெற்று தனித்து விடப்பட்டுள்ளார் அப்படின்ற பார்க்குறோம். இப்போ இந்த செவ்வாய் பகவான் இந்த மாதத்தில் கொஞ்ச நாள் இங்கே இருப்பார், அடுத்த கொஞ்ச நாள் என்ன பண்ணுறாரு, கொஞ்ச நாள் கழித்து 45 நாள் ஒரு இடத்துல இருப்பார் இல்லைங்களா. அப்போ செவ்வாய் இங்கே இருக்கார், இங்கே வந்து ஒரு 10-15 நாள் இருப்பார், அப்புறம் அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணி அடுத்த இடத்துக்கு போவார். அப்போ இந்த இடத்துல இருக்கும் காலத்தில் செவ்வாய் பகவான் அப்படின்றவருடைய கதை என்னவாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர், அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் கரூர், திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடத்துலலாம் பெரிய அளவிலான தொழிற்சாலைகளில் தீ பற்றும், மக்கள் அவதி உறுவார்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மின்சாரங்கள் ஆங்காங்கே பதற்றத்தில் இருக்கும், மின்சார வெடிப்பு அப்படின்றது நிறைய இடத்துல நடக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழிற்சாலை அப்படின்னு சொல்கிற இந்த விஷயங்களில் வந்து பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்றோம். அப்போ இது வந்து எக்ஸ்போர்ட்டை பிரச்சனைக்கு உண்டாக்கும் அப்படின்றோம். அப்போ தீ ராசியில் செவ்வாய் பகவான் தீ கிரகம் தீ ராசியில் செல்லும் பொழுது, ஆட்சி பெறும் பொழுது அவருடைய வேலையை அவர் பார்ப்பார். அப்போ செவ்வாய்னா போர் மூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பெரிய அளவிலான போர்கள் மூடும், பிரச்சனைகள் கடக்கும். அப்புறம் வந்து செவ்வாய் அப்படின்றது பார்த்தோம்னா இரத்தக்காரகன். ஸோ இரத்தக்காரகன் ஆட்சி பெறும் பொழுது, அதுவும் சனிக்கு ரேரில் செவ்வாய் வரும் பொழுது பார்த்திங்கன்னா மக்கள் இழப்பு அதிகமாகும். அது எதனால் வரும்னா காட்டு தீ பற்றுறது, அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகளில் தீ பற்றுறது. சனின்றது வந்து தொழிற்சாலை, மக்கள் அதிகமாக கூடும் இடம், உற்பத்தி தொழில் பண்ணுற இடம். அப்போ அதுக்கு பக்கத்தில் தீ பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்.
அப்போ பட்டாசு தொழிற்சாலைகள் சிவகாசியில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நிலை. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தீப்பெட்டி தொழிற்சாலை இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்றத சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சூரியன் புதனோட ராகு சேரும் இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதன் அப்படின்றவர் பார்த்திங்க அப்படின்னா யாரோடு சேர்றாரோ அவர் மாதிரியே ஆக்ட் ஆகிடுவார். அப்போ புதன் போயிட்டு அங்கே ராகு வந்து உட்காண்டார். புதன் ஆட்சி ஆகியிருக்காரு. வந்து புதன் ராகுவை போல் செயல்பட போகிறார். அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல பெரிய அளவிலான தென் மாவட்டங்கள் கடலூர், சிதம்பரம், திருவண்ணாமலை, அப்புறம் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி, கன்னியாகுமரி, ராமேஸ்வரம் போன்ற இடத்துலலாம் கடல் உள்வாங்கி பெரிய அளவிலான மழை பொழிவு வந்து புயல் சின்னங்கள் உருவாக வாய்ப்பு இருக்குது. காற்றழுத்த தாழ்வுநிலைகள் நிறையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு கேதுக்களுக்குள்ளே இவ்வளோவும் சேர்றனால வந்து பார்த்திங்கன்னா பெருத்த பிரச்சனைகளை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாடு சந்திக்க போகுது அப்படின்றது தெரிய வருது. ஆக இந்த மாதத்துலேயும் ராகு கேதுக்களுக்குள்ளே தான் எல்லாமே இருக்காங்க. சரி, அடுத்து இது பாருங்கள், இது ஆடி மாதம். ஆடி மாதத்துலையாச்சும் மாறி இருக்கா அப்படின்னு பார்த்தா ஆடி மாதத்துலையும் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. சேம் பிரச்சனை, சேம் விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். அப்போது இந்த நேரத்தில் இந்த ஆடி மாதம் அப்படின்றது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுவும் ராகு கேதுக்குள்ளவே இருக்குது. ஆனால் இந்த ராகு கேதுவோட சுக்கிரன் சேருது. கேது அப்படின்றது வந்து பெரிய அளவிலான ஞானத்தை புகட்டுறது. அதோடு மலை கிரகம் சேரும் பொழுது பெரிய அளவிலான புயல் பாதிப்புகள், சுனாமி பாதிப்பு, பிரச்சனை இதெல்லாம் பெரிய அளவில், வானம் வந்து பெரிய அளவில் இடி இடிக்கும். இந்த இடி மின்னல் தாக்குறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து சுக்கிரன் அல்லது சந்திரன் போன்றவர்கள் வந்து இந்த மாதிரி இந்த சிம்மத்தில் சேர்றாங்களோ அப்போ நடக்கும். இது வந்து வருஷ வருஷம் நடக்கிறது தான். ஸோ இப்போ ஆடி மாதம்னா பிரச்சனை வரும், இப்போ பிரச்சனையாக இருக்கும் அப்படின்றது. அதே மாதிரி இந்த ராகு கேதுக்கள் வருஷ வருஷம் இங்கே இருக்க மாட்டாங்க. 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை ரிவர்ஸில் சுற்றிக்கிட்டே கிடப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய அளவிலான மாற்றங்கள் அப்படின்றது இந்த இடத்துல பார்ப்போம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த சூரியன் அப்படின்றவர் குருவோடு சேர்றார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து தங்கத்தின் மேலே பெரிய அளவிலான வரி விதிப்புகள் ஏற்படுத்தும். பெரிய அளவிலான வரி விதிப்புகள் ஏற்படுத்தும் அப்படின்றதில் தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த மஞ்சள் விலையேற்றம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இந்த பருப்பு விஷயங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விலையேற்றம் பெரிய அளவில் கடுமையான விலைவாசி உயர்வை சந்திக்க இருக்கும். ஆக அந்த விலைவாசி உயர்வு அப்படின்றது எல்லாத்துக்கும் தான் வந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல செவ்வாய் பகவான் இந்த இடத்துல வந்துட்டார். புதன் மட்டும்தான் ராகுவோடு சேர்றார். ராகுவுக்கு 4 செவ்வாய் வர்றார். சனி பகவான் ராகுவுக்கு அடுத்து இருக்கார். இப்போ இந்த மாதிரியான பலன்கள் வந்து என்ன மாதிரியான பலனை கொடுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா மழை வெள்ளம் பெரிய அளவில் இருக்கும். ஆடி மாதத்தில் பெரிய அளவிலான வெள்ள பாதிப்பு, அரசாங்கத்தில் கடுமையான வரி விதிப்பு, அப்புறம் வந்து நிவாரணம் கொடுக்க வேண்டிய நிலை, டெல்டா மாவட்டங்களில் பிரச்சனை, இது போன்ற பிரச்சனைகள் வந்து தலை தூக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஆக இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்றப்ப இந்த ராகு கேதுக்களுக்குள்ளே அடங்கினால இந்த எல்லா பிரச்சனையும் பெரிய அளவில் வரும். அப்போ இதிலேருந்து நம்ம பார்த்துருந்துக்கணும். அப்போ இந்த இடத்துல நல்லதே கிடையாதா அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு சுக்கிரன் சேரும் இந்த காலத்துலேயும் குருவுக்கு அடுத்து சுக்கிரன் செல்லும் இந்த காலத்துலேயும் பார்த்திங்கன்னா பெரிய அளவிலான தங்கத்தில் வீழ்ச்சி இருக்கும். ஆனால் அந்த வீழ்ச்சியை தகுந்த மாதிரி வரி விதிப்பை அதிகப்படுத்தி மக்கள் அதிகமாக தங்கம் வாங்காத சூழலுக்கு தள்ளப்படுவார்கள் அப்படின்றோம். அப்போ தங்கம் மட்டும்தானா? அப்போ குருவோடு சுக்கிரன் சேரும் காலம் குரு சுக்கிர முடக்கம் அப்படின்னு ஒரு சில ஜோதிட ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க. அதன்படி பார்த்தா நிறைய இடத்துல வந்து டைவர்ஸ் கேஸ் அதிகமாகும். வீட்டில் இணக்கம் இல்லாத சூழல் ஏற்படும். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக நடக்கும் அப்படின்றது. இது மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே வந்து பார்க்குறோம். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பிட்ற பொருள் அப்படின்றது வந்து பெரிய அளவில் தட்டுப்பாடை கொடுக்கும் அப்படின்றோம். அப்போ இந்த மஞ்சள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெல்லம், சர்க்கரை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இனிப்பு சம்மந்தமாக நம்ம செய்கிற பருப்பு வகைகள், முந்திரி,
திராட்சை, அதே மாதிரி விலை உயர்ந்த தானிய வகைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பற்றாக்குறை ஏற்படும். ஆக இந்த 3 மாதம் ராகு கேதுக்களுக்குள்ளே நிறைய பேர் அடங்கிட்டாங்க. அப்போ அந்த ராகு கேதுக்களுக்குள்ளே அடங்கின அவங்க பெரிய அளவிலான சிக்கலில் இருக்காங்க அப்படின்றது தெரியுது. அப்போ எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையாக இருந்து ஆடி மாதம் கழித்து செய்யும் பொழுது மிகுந்த நற்பலன்களை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்கிறோம். ஆக அடுத்த காணொளியில் உங்களை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலஜோதிடர் மெஜஸ்டிக் எஸ் கார்த்திக் ராஜா. நன்றி, வணக்கம்.